ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம 5 பேசிக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அது உங்களோட ஆர்ம் ஃபேட்டை குறைச்சி நல்லா டோன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ சொல்கிறதா, ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸை மட்டும் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துல இருந்தும் ஃபேட்டை உறிஞ்சிட முடியாது. நீங்கள் ப்ராப்பரான டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓவரால் பாடி ஃபேட் குறையும். அது கூட சேர்ந்து ஸ்பெசிஃபிக்கான மசிலுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது அது நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி டோன் ஆகும். உங்களுக்கு நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வேணும், இல்லைனா என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும் அப்படின்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிருக்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் சொல்கிற இன்னும் 2 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுங்கள். ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் தெரியாதுன்னா நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் பதிவுகள் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கான சிம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன். அதோட இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு நான் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கட்டாயம் ஆர்ம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா வெயிட்ஸ் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தரும். நீங்கள் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சும் கூட நீங்கள் வெயிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். கையை பாருங்கள், எல் ஷேப்பில் வச்சுருக்கோம். நல்ல ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன். இங்கேருந்து அப்படியே எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம், ஃபுல் பாடிக்கும் செய்கிறா இருந்தால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே லோயர் பாடிக்கும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக ஆர்ம் எக்ஸசைஸ். ஒன் மோர் திங், ஆர்ம் எக்ஸசைஸ்னால் ஒன்லி ஆர்ம் மட்டும் டோன் ஆகாது. உங்களோட செஸ்ட், பேக், ஆப்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் வேஸில் காமிச்சேன், எல் ஷேப்பில் வச்சுருக்கோம். இங்கேருந்து அப்படியே எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். நல்லா ஆப்ஸ் டைட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ முடியுமோ எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். செஸ்ட் நல்லா ஓப்பன், ஆப்ஸ் டைட், பேக் நல்லா ஸ்கியூஸ். ஸோ இது வெயிட்டை வச்சுருக்கிற பொறுத்து நீங்கள் ரெப்பிட்டேஷன் வச்சுக்கோங்க. நல்ல ஹெவி வெயிட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 ரெப்ஸ் கூட பண்ணால் போதும். 2 செட்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி வெயிட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெப்பிட்டேஷன் கூட்டிக்கோங்க. 20 ரெப்ஸ் 30 ரெப்ஸ் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணோம். செகண்ட் ஒன் பட்டர்ஃப்ளை கர்ல் பண்ண போகிறோம். கையை அகெயின் அதே மாதிரி இந்த எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி திருப்பி வச்சுருந்தோம் எல் ஷேப்பில், இப்போது அப்படி வெர்டிக்கலாக வெயிட்ஸை வச்சுருக்கோம். அகெயின் ஆப்ஸ் டைட், ஷோல்டர் நல்லா ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன். இங்கேருந்து அப்படியே ஷோல்டரும் எல்போவும் சைடு வேஸ் ஒரே லைனில் போகுது. பட்டர்ஃப்ளை கர்ல், ஆப்ஸ் டைட். நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும்தான் காமிக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களால் என்ன வெயிட்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை ரெப்ஸ் பண்ண முடியுங்கிறத வச்சு டிசைட் பண்ணி பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ், இல்லைனா ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். 2 வெயிட் இங்கே வச்சுக்கிறோம். மேலே, டவுன், அப், டவுன். அகெயின் ஆப்ஸ் டைட், செஸ்ட் நல்லா ஓப்பன், வெயிட் அப்படி ஒரே லைனில் அப், டவுன். மிட் செக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச், டவுன். இது நம்மளோட மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸுக்கு அகைன் ஹெவி வெயிட்டாக இருந்ததுன்னா 2 கை வச்சு வேணாலும் பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. இல்லை ஈஸியாக பண்ண முடியுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வெயிட்டை சும்மா அப்படியே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹெட் ரொட்டேஷன், நல்ல பின்னாடி வரைக்கும் போய் ரொட்டேட் பண்ணிட்டு வாங்க. 10 ரவுண்ட்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு வழியாகவும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்ல செஸ்ட், ஆப்ஸ், பேக், ஆர்ம்ஸ் எல்லாத்தோட இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறோம். அடுத்த கையிலையுமே ஓவர் ஹெட் ரொட்டேஷன், பாதி ரெப்பிட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணி முடிச்சுக்கிறீங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கை பேக்கில் இருந்து அப்படியே கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. பேக்கில் இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட், இங்கேருந்து எக்ஸ்டெண்ட். இதையுமே நீங்கள் 2 கைக்கும் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. என்னங்க இவ்வளோ எளிமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெயிட்ஸை வச்சு பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஆர்ம்ஸும் நல்ல டோன் ஆகும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற வெயிட்ஸை வச்சு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.